Very good morning friends. R.S. Rajan. Beautiful செவ்வாய்க்கிழமை உங்களை மீட் பண்ணுறது very happy, very ரொம்ப சந்தோஷம் கூட. I hope everybody is safe, everybody doing well. Great. இன்னைக்கு நம்மளுடைய ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ட்ரைனிங்களோட முதல் மாடியூல் நெட்வொர்க் பண்ணணும், வெஸ்டிச் பண்ணணும், அதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அதாவது பேசிக்காக ஒரு விஷயம் எப்பவுமே நான் சொல்கிறது எப்பவுமே, அதாவது நம்ம எதையும் எதுக்காக செய்கிறோம் திருப்பி அதை கேளுங்க. நீங்கள் காத்தால எந்திரிச்சு இரவு படுக்க போகிற வரைக்கும் என்னெல்லாமோ செய்கிறோம், அதெல்லாம் எதுக்காக செய்கிறோம், அண்ட் நம்ம என்ன செய்கிறோம், அது என்ன ரிசல்ட் கொடுக்குது. If the result is okay, fine. The result is not okay, then என்ன பிரச்சனை ஒன்று நம்மகிட்ட இருக்கலாம், அல்லது நம்ம எங்கே செய்கிறோமோ அங்கே இருக்கலாம். அதாவது நான் எப்பவுமே சொல்கிறது தான், நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம், நம்மளுடைய உழைப்பு 100% இல்லை, 200% இருக்கணும். அது என்ன 200%? 200 சொல்லியாச்சுன்னா 300 சொல்லலாம், 400 சொல்லலாம், 500 சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். 100னா இட்ஸ் அ மீனிங் 100%, அதாவது ஃபுல் எதுவுமே இல்லாமல் அத்தனையும் கொடுக்கறது 100%. பட் 200 சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 300, 400, 500, 1000 கூட சொல்லலாம். நோ, அந்த 200ல் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம 100% கொடுக்கலாம், நம்ம எங்கே உழைப்பு கொடுக்குறோமோ அது திருப்பி 100% கொடுக்கணும். இந்த ரெண்டு மேட்ச் ஆனால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ரெண்டுலேயுமே ஏதாவது ஒன்று இடத்துல மிஸ்ஸிங்னா வெற்றி இல்லை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம முதல்ல 100% கொடுக்கணும். சரி, இது அப்புறம் பேசுவோம். நம்ம எங்கே உழைப்பு கொடுக்குறோமோ அது 100% கொடுக்குதா கொடுக்கலையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள் யாட்ஸ்டிக். அதே விஷயத்தில் எவ்வளவு பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அந்த இன்வால்வ் ஆகிறவங்களில் வெற்றி பெறவர்கள் கணிசமான நம்பர்ஸாக இருக்கா, அண்ட் அடுத்தது அந்த வெற்றி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா. 100 பேர் ஈடுபடுறாங்க, வெற்றி யாருக்குமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. அடுத்து வெற்றி வரா மாதிரி இருக்குது, வெற்றி இருக்குது, ஆனால் ஒரு 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு அந்த வெற்றி அங்கே இல்லை அப்படின்னாலும் இங்கே பிரச்சனை இருக்குது. அதாவது எங்கே கொடுக்குறோமோ அங்கே. பட் வேறஸ் 100க்கு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க, சக்ஸஸ் ஆகிறவங்கள நிறைய பேர் கன்சிஸ்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வரும். அப்போ அங்கே பிரச்சனை இல்லைன்னா அப்போது நம்மளுடைய உழைப்பு, நம்ம அங்கே என்ன செய்யணுமோ, ஒரு ஏதாவது சொல்கிறாங்களே அந்த சொன்னதில் நம்ம 1 2 3 4 செஞ்சோமா டிக் பண்ணி பாருங்க. திஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தலைமுறையாக நம்ம முப்பாட்டன் காலத்துலேருந்து தலைமுறையாக உழைக்கிறதுல எதர் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர் இட்ஸ் அ ஜாப், நம்ம எதுலேயுமே விட்டு வச்சது இல்லை. பட் ரிசல்ட் இன்னைக்கும் பாருங்க, ஒரு 4 மாதம் இப்போ கொரோனா இதாச்சு, அப்படியே தடம் புரண்டுச்சு இல்லை, ஒரு 4 மாதம் நம்மளால தாங்க முடியல. தட் மீன்ஸ் அப்போ இத்தனை வருடமாக போட்ட உழைப்பு என்ன வச்சு, அப்போ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஃபைன், ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு தி ப்ரெசன்டேஷன்ஸ். ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம், தீர்க்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வி ஆல் நீட் திஸ். டைமண்ட் ஜுவல்லரி, வேர்ல்ட் ட்ராவல், உலகம் முழுக்க சுற்றணும். அப்புறம் லைஃப் ஸ்டைல்லாம் அங்கே வெறும் கார் காமிச்சிருக்கோம், வெறும் கார் இல்லை, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், ஹவ் வி மூவ், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் லைஃப் ஸ்டைல். அப்புறம் ரொம்ப முக்கியம், ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ்.
இப்போ இது எல்லாருக்குமே இருக்குது. அதாவது குழந்தையா பிறக்கும் போது இதெல்லாம் அப்படியே சிறகடிச்சு பிறந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். அதான் அந்த கனவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே அட உடப்பா சாமி நடக்கிறது போட்டோம் வந்தால் போகிறோம் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போனா, அதான் இன்கமுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ், ட்ரீமை பெருக்காது. இன்கம் தகுந்த மாதிரி உன்னுடைய ட்ரீமை சுருக்கிக்கும். பெரிய வீடு வேண்டாம், ஒரு சிங்கிள் பெட்ரூம் அதுதான் உனக்கா, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. விரலுக்கேற்ற வீக்கம், ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை, இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருமே உனக்கு இவ்வளவு ட்ரீம் இருக்குடா, உனக்கு வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாருடா சொல்ல தரல. பட் இந்த இடம் அதுதான் சொல்லுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுடைய அத்தனை கனவுகள், நினைக்காத கனவுகள் கூட இன்னைக்கு நினைச்சீங்கன்னா கூட அந்த கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் இடத்துல இருக்கீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தலைமுறை தலைமுறையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்திரத்தன்மை இன்னும் கிடைக்கல. இன்னும் உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உழைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பட் உழைப்பது ஒரு கட்டாயமாக இருக்கு நமக்கு. தட் மீன்ஸ் there is something wrong. நான் உழைக்கணும், எஸ் 100% கரெக்ட், பட் அது கட்டாயமாக இருக்கக்கூடாது. நான் என்ன உழைக்கணுமோ அது நான் உழைக்கணும், அது என் சாய்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை, பட் அந்த மாதிரி வரலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் அந்த வாழ்க்கையை கொடுக்கலாம். அப்போ அது அச்சீவ் பண்ணணும்னா உங்கள் முன்னாடி நான் காமிக்கக்கூடியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மச் ஒன்லி டைம் லெஃப்ட். உங்கள் ஏஜ் எவ்வளோன்னு பாருங்கள், தென் யூ கேன் நவ் see how much time is left. Even if you are a 25-year-old person, you have only got 16,425 நாட்கள் தான் இருக்கு. ஏன் இவ்வளோ சொல்லணும்? 1ஆம் தேதி 2020 2020 ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி ஹாப்பி நியூ இயர்லாம் கொடுத்தோம். பிப்ரவரியில் கொரோனா பாருங்க, இப்போது பாதியை கடந்து 8வது மாதத்தில் இருக்கும். இன்னொரு 3-4 மாதத்தில் அகெயின் ஒன் மோர் ஹாப்பி நியூ இயர். நாட்கள் ஜாஸ்தியாக கம்மியாக பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் அந்த 25 வயசாக இருந்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 9,000 days have gone. பட் இந்த 9,000 days நம்ம என்ன பண்ணணும்னு யாரும் சொல்லித்தரல. பட் அது போயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. இனி இருக்கக்கூடிய காலங்கள் it has to not be wasted. Even a second should not be wasted. Okay. And everybody wants health, wealth, and everybody wants money, freedom, time and money freedom வேணும். அடுத்து நல்ல புகழ் பேர் வரணும். அடுத்து செக்யூரிட்டி, ஃபேமிலிக்கு நல்ல என்ன ஆனாலும் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது எல்லாருக்கும் வேணும். ஆனால் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஹெல்த்து, நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்டோட நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நம்மளுடைய ஃபேமிலியோட நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் போய் பாருங்கள். முக்காவாசி காரணம் அந்த மணி தான். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா ஆராய்வோம். என்ன பண்ணியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஆராய்வோம். இந்த பணம் வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சின்ன வீடியோ உங்கள் முன்னாடி நான் காமிக்க போகிறேன். ஹேவ் a look. ராத்திரி 10 மணிக்கு மேல காத்து நிக்கிற இந்த வரிசைய ஒவ்வொரு வருஷமும் நகரத்து பள்ளிகள் முன்னால அட்மிஷன் நடக்கிறப்ப உண்மைதானா? இது ஏதோ பாருங்க, ஈவன் கொரோனா இருக்கும்போது கூட நம்ம குழந்தைகளை ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. அப்போ கூட ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணோன்னு பாருங்கள், எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். எதுக்காக? பதில் உங்களே வச்சுக்கோங்க. பட் உங்கள் பதில் என்ன நான் சொல்கிறேன், பையனுக்கு நல்லா அறிவு வரணும், நல்லா படிக்கணும். கரெக்டானா? அதானே உங்ககிட்ட பதில் வருது. ஓகே,
அப்புறம் எல்கேஜி யூகேஜி அப்படியே போகுது இல்லைங்களா, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படியே போகுது. இப்படி போகும்போது 10th வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு வீட்டில் அந்த குழந்தை 10th வருது அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாம் நிறுத்திடும். ஈவன் டிவி பார்க்குறதெல்லாம் கூட இதாகிடுவாங்க. அதே மாதிரி +1 +2 அதே தான். கரெக்டா? ஒரு சின்ன ஒரு வீடியோ பாருங்க. பெற்றோர்கள் இவங்கெல்லாம் கூட நிறைய பேர் பிள்ளைங்க எடுக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்ததுல உங்களுக்கு திருப்தி தானா? ஃபர்ஸ்ட் நல்ல பாப்பா நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும் தான் நாங்க சேர்த்தோம். ஆனா ஸ்கூல்ல ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கும், லீவ் போடவே முடியாது. பாப்பா சப்போஸ் ஒரு நாள் உடம்பு சரியில்லை, அப்போ உடம்பு இல்லை நான் லீவ் போட்டேன்னா ஆட்டோ வரும் என் ஸ்கூல்ல. இவன் இல்ல, எல்லா பிள்ளைங்களுமே, இவன் கூட படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே உடம்பு சரியில்லைன்னு ஒரு லீவை போட்டு வீட்டுல இருக்க சான்ஸே இல்ல. ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுல கல்யாணம், அந்த தீபாவளி பொங்கல், உடம்பு சரியில்லாததுக்கே லீவு கொடுக்காதவங்க எப்படி? அதெல்லாம் அவங்க எங்களுக்கே பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்னு கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது சகஜம். கல்யாணங்கிறது நடக்கும், சாவுங்கிறது நடக்கும், சாவுங்கிறது நடக்கும். ஆனா நீங்க வந்து அதுக்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போக கூடாது. இவங்க மட்டும் இல்ல, நான் அந்த சர்வேலையும் கூட பார்த்தப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தெரியுதானே? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா கல்யாணம் காட்சின்னு எதுக்குமே போக கூடாது. வீட்டுலயே கூட அப்படி ஒரு நடைமுறை இருக்கு. ஸ்கூல்ல மட்டும் இல்ல, நம்ம வீடுகள்லயுமே கூட அப்புறமா பாத்துக்கலாம். அந்த பொண்ணோட ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு மனவேதனை? ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அவளும் என்ன சொல்லிட்டா என்னட்டா, நீ இந்த மாதிரியே பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், இந்த மார்க் என்னால ஸ்கோர் பண்ணவே முடியாது, நான் படிக்கல, நிப்பாட்டிக்கிறேன் இருந்துக்கிறேன்னோட எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கொஸ்டின் கால் கொடுத்தாங்க, பேப்பர் கொடுத்தாங்க. இன்னைக்கு இதை படிக்கணும், இதை படிக்கணும், இந்த பீரியடுக்கு இதை எழுதணும், இந்த பீரியடுக்கு எழுதணும். எங்களுக்கு ஒரு காப்பி. ஒரு பேர் 2 வருஷம் 12th படிச்சிருக்கீங்க. ஆமா, இல்ல நான் வந்து அவ ப்ரீகேஜி படிக்கிறதுல இருந்தே படிச்சிட்டு இருக்கேன். அதான் நிஜம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா? எல்கேஜிலேருந்து பெற்றோர்கள் குழந்தைகளோட படிக்கிறோம். எதுக்கு? திருப்பியும் நல்ல அறிவு வரணும். கரெக்டா? உங்கள் பதில் வெரி குட். அடுத்தது +2 முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் காலேஜு, ரைட்டுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் போச்சு, எது படிக்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கரெக்டுங்களா? அதுக்கு அந்த காலேஜுக்கு ஃபீஸு, கேபிட்டேஷன் ஃபீ எல்லாத்துக்கும் ரெடி இல்லைங்களா? எல்லாம் முடிஞ்சு நமக்கு வரக்கூடிய இதை பாருங்களேன் என்ன வருது அப்படின்னு திருப்பி அதையும் காமிக்கிறேன். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து 8 பாயிண்ட்ஸ். சரி, இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து 35 days per day பண்ணுறாங்க. ட்ரைனிங் பீரியட் மட்டும் 3.5. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம 6 something ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் சேர்த்தா 8 கிடைக்கும். அம்மாவுடைய தாலியை விற்று அடமானம் வச்சு லேண்டை விற்று இதெல்லாம் முடிச்சு நீங்க இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சு நீங்க சம்பாதிச்சிட்டு 6,000. உண்மையா ஃப்ரெண்ட்ஸ், அல்லது நான் இதாக சொல்கிறேன்னா? கரெக்ட். அண்ட் அடுத்தது ஓகே, இவ்வளவும் படிச்சிருக்கோம், எவ்வளவு பண்ணியிருக்கோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போது அடுத்தது பாருங்களேன். Just see, this is what it is today. And அடுத்தது, if you are in job or in business, wherever, credit trap, all loans are there, credit card, so many things. யாரும் இதில் மாட்டாமல் இல்லை. கரெக்டுங்களா? அண்ட் இவ்வளவும் ஆயிடுச்சு, நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன், இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் மாதத்துக்கு இப்போ அவங்க 6,000 8,000 சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 15,000 ஏதோ கிடைக்குது, 20,000 கிடைக்குது. பட் எவ்வளோ வந்தால் சந்தோஷமாக இருக்கும்? 2 லட்சம் 3 லட்சம் சொல்லலாம். பட் எவ்வளோ வந்தால் ஓகேப்பா அப்படின்னு சொல்லுவீங்க? நிச்சயமாக என்ன சொல்லுவீங்க? 30,000 50,000 வந்துட்டா கூட போருப்பா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கரெக்டா? ஓகே, அப்போது இதையும் பார்க்கலாம். இந்த 50,000 ரூபாய் உங்க பட்ஜெட் எனக்கு சொல்ல முடியுமா? 23 ரூபா இஎம்ஐ, ஹவுஸ் இஎம்ஐ, 2,000 ரூபா வந்து வாஷிங் மிஷின், டிவி வாங்கினதுக்கு 3,000 ரூபா, டிவி மளிகை சாமான் 3,000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து
கிட்னி ஸ்டோன்லாம் வந்தது. அப்பெல்லாம் ஆமா டக்குன்னு போனோம்னா ஒரு ஸ்கேனுங்காங்க 3000 டப்புன்னு போயிடும். எலக்ட்ரிசிட்டி 1000 வரும். அது போக பெட்ரோல் இங்கே திருவேறு கட்டு வேலைச்சேரி ஆஃபீஸ் போனோம். காரா டூ வீலரா? டூ வீலர். டூ வீலர் எவ்வளோ வருது மாதத்துக்கு? அது எப்படி 2000 3000 ஆகிடும். அப்புறம் நம்ம எங்கேயாவது வெளில சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி கட்சா, அது போயிடும். அது எவ்வளோ ஒரு ஆவரேஜ் ஆகுதுன்னா வீக்கெண்ட் எப்படி அவுட்டிங் வெளிலலாம் போய் ஒய்ஃபு கூப்பிட்டு போகணும்? இல்லை அது இப்போ போகிறது இல்லை. ஓகே, செலவு அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது? அது போனால் 2000 வரும். ஓகே, மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், ஒரு பொருள் வாங்குறது, ஷாப்பிங், நண்பர்களுக்கு திருமணத்துக்கு போகிறது, இல்லை கல்யாணம் மினிமம் வந்து என்னமா இருக்காங்க, நீ ஐடின்னு சொல்லிட்டு இருக்கோண்டா, நீ போய் 100 ரூபா வச்சுட்டு வந்துடாது. ஓகே, அதுக்கு ஆவரேஜா மந்த்லி எவ்வளோ ஆகுது? அது எப்படி 2000 வந்துடும். அப்புறம் ஊருக்கு போகிற செலவு, என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹைதராபாத். சரி, அப்போ எப்படியும் போனால் ட்ரெயின் சார்ஜ் 2 பேருக்கும் போட்டாக்கணும் 2 and 4. ஓகே, அது போய் அங்கே ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தாலும் அது 2-3 ரூபாய் உடனே போயிடும். ஸோ அந்த 5 ரூபா கரெக்டாக நிற்கும். ஏதாவது நான் கொஞ்சம் அகல்கால் வச்சேன் அப்படின்னா போச்சு, 50 ரூபா யோசிச்சிட்டே இருப்பேன். அண்டவா எதுவும் வந்துடக்கூடாது, பெரிய செலவு அப்படின்னு நினைச்சு. ஏன்னா பிடிச்சேன்னா எல்லாம் பிடிசி எல்லாம் பவுன்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்டு ஒரு சமீபத்தில் எனக்கு அடிக்கடி வந்து நான் தள்ளுவண்டி தள்ளிக்கிற மாதிரி பண்ணுவேன். இஸ் மேக்கிங் 1.5 lakhs டேக் ஹோம். ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கையில சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் நைட்டு வந்து நான் தள்ளுவண்டி கட்டிட்டு தள்ளிட்டு போற மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா நாளை காலையில் வேலை போயிட்டா என்ன பண்றது? ஸோ அப்போ ஒரு அன்சர்டன் மைண்ட் செட்டோட ஒரு சின்ன டென்ஷனோட தான் அவங்க லைஃப் டிராவல் ஆகுறாங்க. ரைட் ஆர் ராங் ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்க, இது வந்து நான் ஒரு 15 years பேக் 18 years பேக் நான் போட்ட பட்ஜெட். அப்போது ஒரு 50,000 ரூபா வருமானம் வந்ததுன்னா என்ன பட்ஜெட்னு, அந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுருக்கேன். அது என்னன்னு பாருங்க பார்க்கலாம். கம்ப்ளீட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை விட்டேன். இவ்வளவும் பண்ணி கையில் பேருக்காக ஒரு 1000 ரூபா சேவிங்ஸ்னு வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துட்டு ஏடிஎம் மிஷின் நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து பெரிய நகரங்கள்லேயும் சரி, ஈவன் இன் மொஃபசல் சிட்டிஸில் கூட அப்படியே நடந்து போயிட்டு தான் ஏடிஎம் இல்லை, பேங்க்ஸ் ஆர் தேர். உள்ளே போனீங்கன்னா 5-6 மிஷின் இருக்கும். ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாமோ என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையும் அங்கே போய் செஞ்சுட்டு வந்துடலாம். வெறும் மிஷின் தான் இருக்கும். இது பார்த்தோன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்பா எப்படி இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. பட் அதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு அடிக்கணும், வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. எல்லாம் இப்போ மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் மிஷின் அக்குரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கு. ஃபேன் ஓட வேண்டாம், ஏசி ஓட வேண்டாம், டீ கொண்டு தர வேண்டாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஓகே, பரவாயில்லப்பா, ஏதோ நாலு 50,000 வருது அப்படின்னு போகிறோம், கரெக்டுங்களா? அதுவா நிலையாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதையும் பாருங்க. சித்ரா, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். டீச்சர்ஸ்க்கு ஆக்சுவலா ஜாப் செக்யூரிட்டி எப்பவுமே அதிகமா அது இருக்கு, பட் எல்லா கேசஸ்லயும் அது இல்ல. மேனேஜ்மெண்டோட ஆளுங்கன்னு வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயுமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சார்ஜர் தட்டி அவங்களுக்கு சொம்படிச்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குறைவான சம்பளத்துல அதிகமான வேலை செய்யக்கூடியவர்கள் உள்ள இருக்குது. ஏற்கனவே ஒரு 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறதுல அவங்களை வெளியில அனுப்பக்கூடிய ஒரு வேலை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலேயும் உண்டா? ஆமா, கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் ஏற பாத்தீங்கன்னா அவங்களோட இன்கிரிமெண்ட்ஸ் வந்து ஏத்திட்டே இருக்கணும். ஸோ இதே ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டோ எம்ஃபில் படிச்சுட்டோ வரவங்களுக்கு வந்து 8,000 இல்லை 9,000 சேலரி கொடுத்தா they'll be very happy. எனக்கு இப்போ 35,000 சேலரி, நான் லாஸ்ட் ட்ரான் 35,000 கொடுக்கறதுக்கு பதிலாக 8,000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அது வந்து காலேஜஸ்ல இந்த அதிகமாக நடக்குதா? இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, காலையில நீங்க வருவீங்க, பயோமெட்ரிக்ஸ் வைப்பீங்க. பயோமெட்ரிக்ஸ் வச்சுட்டு நீங்க அட்டெண்டன்ஸ் சைன் பண்றச்சே தான் உங்க பேர் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறதே அந்த மாதிரியும் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. ஆமா, என்ன ரீசன்? ஃபார் நோ ரீசன். யூ வில் நாட் பீ நோயிங் எதுக்காக நம்மள வந்து வெளில அனுப்பிச்சாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு அடுத்த விஷயம் ஒன்று காமிக்கிறேன். இப்படி நடந்து போய் நான்லாம் ஆல் ஆஃப் யூ நோ ஐ எம் ஃப்ரம் பிஹெச்எல். நான் பிஹெச்எல் 1978 இணைந்தேன். ஸோ ஷிஃப்டாக அங்கேயும் இருக்குது.
ஷிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னாக்கா டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு. அதாவது டே ஷிஃப்ட்னா 8 to 4:30 வருவாங்க, நைட் ஷிஃப்ட்னா 4:30 to 1 o'clock. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லீவு. ஸோ அடுத்த இந்த வாரம் நான் டே ஷிஃப்ட் வந்திருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரம் அவர் வந்து நைட் ஷிஃப்ட் போவார். இந்த வாரம் நைட் ஷிஃப்ட் வந்தவர் டே ஷிஃப்ட் அடுத்த வாரம் வருவார். இது மாறும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். த்ரூ அவுட் ஒரு ஆள் நீங்கள் போகிறதே வேலைக்கு போகிறதே ஒருத்தர் மத்தியானம் 2 மணி 3 மணி, காத்தால 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார், 7 மணிக்கு வருவார். இரவு நேரம் ஃபுல்லாக ஒரு நாள் கூட இல்லாமல் 365 நாளும் நைட் ஷிஃப்ட் தான். அதனால என்னங்க, நைட்டே வந்து காலையில் படிக்க போகிறான்னு நினைக்கிறீங்க. பட் கொஞ்சம் வேணா போய் எல்லாம் படித்து பாருங்க. மெலோட்டோனின் அது இது எல்லாம் சொல்கிறாங்க, போய் பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. தீபிகா, இந்த லைஃப் ஸ்டைல் உங்களை எப்படி பாக்குது? 2.5 years தான் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஸோ ரைட் ஃப்ரம் காலேஜ் முடிச்சோடனே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய பிரச்சனையே வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. 2 நாள் வந்து நைட் ஷிஃப்ட் வரணும். அதாவது திடீர்னு காலைல 7 ஈவினிங் 4 வர சொல்லுவாங்க. நான் வந்து போகணுன்னா நான் 5 o'clock எந்திரிச்சு கிளம்புனா தான் நான் போக முடியும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட் ஷிஃப்ட் வர சொல்லுவாங்க. ஷிஃப்ட் டைம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் சரியா இருக்காது. தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாது. அல்சர் வந்துருச்சு. அல்சர் வந்து வெயிட் நல்லா கம்மியாயிடுச்சு. எல்லா பிரச்சனையுமே வந்துருச்சு. கேர்ள்ஸ்க்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குமோ எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அங்கே வேலை வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, இது முடிக்கணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரெஸ்னால வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் வீட்டில் பேச முடியாது. அதே மாதிரி நைட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 o'clock போல் பிரேக், சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். 11 o'clock பிரேக்குக்கு போனால் பீட்சாஸ் அந்த மாதிரி கடை மட்டும் தான் திறந்துருக்கும். அங்கே போய் அந்த பீட்சா சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றுக்கும் வந்து கேட்காது. நெக்ஸ்ட் டே ரொம்ப அல்சர் பெயின் ஜாஸ்தியாயிடும். பட் ஸ்டில் கமிட்மெண்ட் இருக்கு, போகணும் ஆஃபீஸ்க்கு, ஒர்க் பண்ணி தான் தீரும், வேற வழியே இல்லை. அந்த பெயினோட போகிறது, டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறது. என்ன டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா இல்லை, போகிறது ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றது. ஓகே, இப்போதைக்கு அந்த பெயின் கேட்குதா, கியூர்ன்றதே இல்லை, ரிலீஃப் மட்டும்தான் அந்நேரத்துக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரியே வந்து பழகிடுச்சு. ஃபுல்லாக ஹெல்த் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு? ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் தூக்கம் இல்லாமல் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஸோ தூக்கம் இல்லாமலே வந்துட்டு ஏன் கத்துறோன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் கோவப்படுறது. மறதி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன பொருள் தான், எங்க வச்சிருக்கோம் தெரியாது, பார்த்தா நம்ம கையிலேயே இருந்திருக்கும். போனே வந்து சில சமயம் தேடிக்கிட்டே இருக்கும், சுத்தி கடைசி பார்த்தா 5 பேர் போன் தேடுறோமா, எல்லாருக்கும் ரைட் ஆர் ராங் ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் திங்க். இப்போ லெட் மீ ஆஸ்க் யூ சிம்பிள் கொஸ்டின். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். சரி, வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஏகப்பட்ட முதலீடு ஒன்று. அடுத்து இன்றைக்கி இருக்கிற வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 years நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் அந்த வியாபாரம் காலாவதி ஆகிடுது. ரைட் ஆர் ராங்? பாருங்களேன், எங்கே போயிடுச்சு, டேப்லாம் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு பாருங்கள். ஆடியோ பேட் எங்கே போச்சு பாருங்கள். சிடி எங்கே போச்சு பாருங்கள். அப்புறம் டிவிடின்னு ஒன்று வந்து அது எங்கே போச்சு பாருங்கள். அப்புறம் விசிஆர் அந்த டிவிடி பிளேயர் அதெல்லாம் எங்கே இப்போ எல்லாமே இல்லை. இன்க்ளூடிங் கேமரா காணும். நிக்கான் கேமராக்காரங்க மூடிட்டாங்க. See everything you can see. Desktops, computer desktops. But now it's laptopum போயிடுச்சு. tabs இருந்து tabs போயிடுச்சு. Everything gets on changing. So everything when it changes you have to again reinvest. எவ்வளவு தடவை reinvest? Are you that much well to do? So now coming to the point. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலில் போய் நின்னது, குழந்தை எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் சேர்ந்தே படித்தது, கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி படிக்க வச்சது, ஆல் தீஸ் திங்ஸ் எதுக்குன்னு கேட்டாக்கா அறிவுன்னு சொன்னீங்கன்னா தப்பு ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். ரைட் ஆர் ராங்? அது கொடுக்குதா? கொடுக்கலையே. அப்போ ஏன்னு கேட்டோமா? அதை ஏன்டா அது நடக்கலைன்னு கேட்டோமா? வியாபாரம் பண்ணுறோம், இதே தான். ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிற திஸ் பர்சன் இஸ் நாட் பேசிக்கலி ஒரு பிஎம்பிஏ இல்லை. ஐ எம் பேசிக்கலி ஒரு டிப்ளமா ஹோல்டர்.
பட் ஆஸ் அ டிப்ளமா ஒரு மீடியோக்கர் லைஃப். ஸோ நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உன் பேரில் நிறைய டிகிரி இருந்தால் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன். ஸோ அந்த நான் படித்த காலத்தில் 1978 இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இல்லை. ஸோ ஐ ஹேட் அ நோ சாய்ஸ் பட் டு டூ AMI. AMI நான் வேலையை பார்த்துட்டே படித்தேன், சும்மா ஏதோ படிக்கலை. AMI படித்தவங்களை போய் கேட்டு பாருங்கள், தென் யூ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஒரே வருஷம் தான் செக்ஷன் A செக்ஷன் B. அது ஒரே இது மாத்திரம் இல்லை, ஐ வாஸ் அ சில்வர் மெடலிஸ்ட் தி என்டையர் கண்ட்ரி. அப்போ எப்படி உயிரை கொடுத்து படிச்சிருப்பேன்னு பாருங்கள். ஏன் படித்தேன்? அறிவுன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், அறிவு வருது. பட் உண்மையான ரீசன் என்ன? வேலையில் ப்ரொமோஷன் வரணும். வேலையில் ப்ரொமோஷன் வந்தால் பர்ஸில் கனம் வரணும். அந்த நேரத்தில் தான் MBA வந்தது, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஐ ஸ்டடிட். பட் when something happened, என்னுடைய வேலை பார்த்துட்டு இருந்தவர் என்னோடய ஃபேமிலி நண்பர் பிளட் கேன்சர் வந்து இறந்து போய் ஒரு ஃபேமிலி இதாகும்போது, இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வீட்டில் வாழ்க்கையிலும் உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ சின்ன வயசில் இட் குட் பி எனி ரீசன் அவங்க வாழ்க்கை வந்து இதாகிறத வந்து பார்த்துருப்பீங்க, பரிதாபப்பட்டிருப்பீங்க, அதோடு நிறுத்திட்டீங்க. பட் நான் பரிதாபப்பட்டதோடு நிற்கலை, நான் யோசித்தேன். திஸ் கேன் ஹேப்பன் டு எனிபடி. இஃப் இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி, தட் எனிபடியில் யார்? நானும் ஒருவனாக அங்கே இருக்கேன். நானும் ஒருவனாக இருக்கேன். அப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன்? ஐ ஸ்டார்டட் திங்கிங். ஸோ உடனே அடுத்த நமக்கு சொல்லி கொடுத்தது வேலையில்லாட்டி அடுத்ததுன்னா வியாபாரம். ஸோ மாத்தல் வாங்கிட்டு என்ன இல்லாமல் பண்ணி பார்த்தேன், எல்லாம் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ். திருப்பி அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். எவ்வளவோ பிஸ்னஸ், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஒரு 5 வருஷத்தில் எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா லாபம் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது அங்கே. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ. அதாவது அந்த பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஐயா கடவுளாக பார்த்து VHL கொடுத்துருக்காரு, ஏதோ கொடுத்துருக்காரு, அதோடு இருக்கணும். நம்ம பாட்டுக்கு பறக்கிறத பிடிக்க ஓட்டு போடக்கூடாது, இருக்கிறத விட்டுறக்கூடாது. இட் பிகேம் 1995 ஐ பிகேம் டோட்டலி spiritually oriented because I didn't know, there was no path available, nobody taught me or என்ன பண்ணணும். இந்த சூழ்நிலையில தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு அட சின்ன திரும்ப இருக்கு, ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு இடம் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஒரு ட்ரைனிங், அதுவும் எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட தெரியாது, அது டைரக்ட் செல்லிங் கூட தெரியாது. சேர்ந்து ஒரு 2 மாதத்தில் ஒரு ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங்கில் போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் தான் அது பெரட்டி போட்டுச்சு என்ன. திரும்ப உள்ளே முடிச்சுட்டு வரும்போது, ரூம் விட்டு வரும்போது அப்படியே என்னடா அது சம்திங், இது ஏதோ ஒன்று பெரிய விஷயம் இருக்குது இதில், இல்லாட்டி இது மாதிரி விஷயம் சொல்ல மாட்டாங்கிறத அடிச்சுட்டாங்க. அண்ட் அந்த பீரியட் வந்து 1999. இப்படி இன்டர்நெட்டு, இப்போ யூடியூப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டார்டட் சர்ச்சிங், வாட் இஸ் திஸ், that should be something big. Then I found out. Once I found out, அதை பார்க்கும்போது இந்த ஆளுக்கு ஒருத்தர்கிட்ட நேராக உட்காந்து பேச முடியாது. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வீட்டில் ரூமில் போய் ஒழிச்சுப்பேன். நான் போய் பேசலை, ஐ எம் டாக்கிங் த ட்ரூத். பட் ஒன்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் இந்த இதில் 1999 இது பெரிய விஷயம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நம்ம தலைமுறை வாழ்க்கையை இதை நிறுத்தணும் அப்படின்னு என்னென்ன செய்யணுமோ கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன்ல, என்னால் ஒருத்தர்கிட்ட பேச முடியாது சொல்கிறேன், உங்களால் நம்ப கூட முடியாது. That's it. ஏன்னா இப்போ நான் ஐ கம் டு திஸ், பணம் சம்பாதிக்கணும்னா, அதாவது இப்போ உங்ககிட்ட எல்லாரையும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் எவ்வளோ பண்ணியிருக்கோம். எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து இன்க்ளூடிங் டிகிரி, பிஜி டிகிரி வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 18 வருஷம். இந்த 18 வருஷத்தில் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளில் இட் இஸ் அரவுண்ட் 6 hours. அது மாதிரி ஒரு வாரத்தில்
5 days, ஒரு 30 மணி நேரம், ஒரு வாரத்தில் 30 மணி நேரம், ஒரு மாதத்தில் 120 மணி நேரம், வேணும் 4 வாரம். அது மாதிரி ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள் 2 மாதம் லீவ் போட்டால் கூட 10 மாதங்கள் 1200 மணி நேரம்